மாநிலம் முழுவதும் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் இனி 30% குறைவான மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி இல்லை. பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தொடக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பது தள்ளி போகிறதா? வெயிலை பொறுத்து முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். கிருஷ்ணகிரியில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழை. மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடு, கார் கம்பங்கள் சேதம். உதகை, திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கத்தை தணித்த கோடை மழை. டெல்லியில் அதிகாலையில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. மே தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உற்சாகமாக நடைபெற்ற பேரணிகள். தொழிலாளர்களுடன் திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என உழைப்பாளர் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்திய பின் முதலமைச்சர் உறுதி. சாமானியர் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்க கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும். சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். பாஜக கூட்டணிக்கு பின்னர் முதல் முறையாக நடைபெறும் கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்பு. தனது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என முதல் பேட்டியில் தொண்டர்களுக்கு அறிவுறுத்திய விஜய். என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க. மதுரை விமான நிலையத்தில் தடுப்புகளை தாண்ட முயற்சித்த தாவேக்க தொண்டர்கள். ரோட் ஷோ சென்ற விஜயின் வாகனமும் சேதம். சென்னை மாநகராட்சியில் தற்போது 10 இடங்களில் மட்டும் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க அனுமதி. 1 மணி நேரத்திற்கு 2 சக்கர வாகனத்திற்கு 5 ரூபாய், 4 சக்கர வாகனத்திற்கு 20 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என அறிவிப்பு. வணிகர் தினத்தை ஒட்டி மே 5 கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கு விடுமுறை. தேவையான காய்கறிகளை பொதுமக்கள் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வியாபாரிகள் சங்கம் அறிவுறுத்தல். துன்புறுத்தும் நோக்கத்தோடு அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட விவரங்களை கூறினால் வழங்க முடியாது. ஆர்டிஐ மூலம் வழங்கப்படும் விவரங்களுக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் கட்டுப்பாடு. மதுரையில் 3வது நாளாக களை கட்டிய சித்திரை திருவிழா. மீனாட்சி சொக்கநாதர் வீதி உலாவை காண குவிந்த பக்தர்கள். ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய், பெட்ரோகெமிக்கல் பொருட்களை வாங்கக்கூடாது. மீறினால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் நடத்த முடியாது என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.
பிரதமர் மோடி காஷ்மீரில் அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவார் என நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை. எந்த சவாலையும் சமாளிக்கும் வல்லமை படைத்தவர் பிரதமர் மோடி என்றும் அவர் ஒரு போராளி என்றும் மும்பையில் நடந்த வேஸ் மாநாட்டில் புகழாரம். ஜெய்ப்பூரில் நடந்த ஐபிஎல் போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்திய மும்பை அணி 14 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறி அசத்தல். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியாக வாய்ப்பு. இணையதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் அறியலாம். ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான ஜேஇஇ பிரதான தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் அவகாசம் நிறைவு. வரும் 18ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. கடந்த மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக 2,36,000 கோடி ஜிஎஸ்டி வரி வசூல். இந்திய பொருளாதாரத்தின் மீட்சித் திறனையும் கூட்டுறவு கூட்டாட்சியின் செயல்திறனையும் காட்டுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். விஜயின் அரசியல் வருகைக்கு வாழ்த்து சொன்ன நடிகர் அஜித் தனக்கு அரசியலில் ஆர்வமில்லை என்றும் பதில். திருப்பூர் தியேட்டரில் சூர்யாவின் ரசிகைகளுக்காக ரெட்ரோ படத்தின் சிறப்பு காட்சி. கனிமா பாடலுக்கு பெண்கள் நடனமாடி கொண்டாட்டம். ரெட்ரோ படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களுடன் பார்த்து ரசித்த இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் வீடியோ காலில் சூர்யாவிடம் பேசிய போது ரசிகர்கள் சத்தத்தால் அதிர்ந்த தியேட்டர். சூர்யாவை வைத்து விரைவில் ரோலக்ஸ் படத்தை இயக்க உள்ளதாக லோகேஷ் கனகராஜ் பேட்டி. நடிகர் ஸ்ரீ நலமாக இருப்பதாகவும் தகவல். எல்லாமே எப்போங்கிறது இன்னும் தெரியாது. அடுத்து சாரோட கமிட்மெண்ட் இருக்கு, என்னோட கமிட்மெண்ட் இருக்கு. இமீடியட்டா கைதி 2 படம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போங்கிறது ஒன்று. பட் ஆனால் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இல்ல அது இன்னொரு பேட்டியில் சொல்லுவோம். இது வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். வேற இருக்கும். நல்லா இருக்கு, ஸ்ரீ நல்லா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த கரடி பிடிபட்டது. கூண்டு வைத்து பிடித்த வனத்துறை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை. 10 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. கோடை விடுமுறையால் திருப்பதி கோயிலில் அலைமோதும் கூட்டம். வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் நிற்கும் பக்தர்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுத்த சத்து மாத்திரையில் இருந்த ஸ்டாப்லர் பின். பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகார் அளித்த கர்ப்பிணி. பெரம்பலூரில் அரசு பேருந்தில் பயணித்த 17 வயது சிறுமியிடம் சில்மிஷம். முதியவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த சக மாணவிகள். சென்னையில் டயர் ரீமோல்டிங் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. $8 லட்சம் மதிப்புடைய 20 டன் மறுசுழற்சி ரப்பர்கள் தீயில் எரிந்து சேதம். பழனியில் இரவில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து கைவரிசை. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறை விசாரணை.
கோடை காலத்திலும் கடல் போல காட்சியளிக்கும் புழல் ஏரி. ஆபத்தை உணராமல் ஏரியில் குதித்து நீச்சல் அடிக்கும் இளைஞர்கள். சிவகாசியில் வீட்டின் ஏசியில் இருந்த 6 அடி நீள பாம்பு. ஏசியில் தஞ்சம் அடைந்த சாரை பாம்பை லாவகமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். சீமானுக்கு சமூக வலைதளம் மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் கைது. ஐம்பது விழுக்காட்டிற்கும் அதிகமாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்கு எதிராக பாகிஸ்தானியர்கள் தொடுத்த வழக்கு இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் அனுமதி. ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவி பக்தர்களுக்கு வரவேற்பு. கர்நாடகாவில் 5 ஃபுல் பாட்டில் மதுவை தண்ணீர் கலக்காமல் குடித்த இளைஞர் மரணம். 10,000 ரூபாய் பணத்திற்காக நடந்த போட்டியில் பறிபோன இளைஞரின் உயிர். பாபா ராம்தேவ் வெளியிட்டுள்ள மத ரீதியிலான குளிர்வான விளம்பர வீடியோவை 24 மணி நேரத்தில் நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாபா ராம்தேவ் தனி உலகத்தில் வாழ்வதாக நீதிபதிகள் காட்டம். ஐபிஎல்லில் மும்பை அணிக்காக 6000 ரன்களை கடந்த ரோஹித் சர்மா 200 ரன்களுக்கு மேல் அடித்து ஒரு முறை கூட தோற்றதில்லை என்ற சாதனையை படைத்தது மும்பை. நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறியது ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுவரை 11 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றிகளை மட்டுமே பதிவு செய்துள்ளது. 10 தல படத்தில் வரும் நீ சிங்கம் தான் என்ற பாடலை தான் அடிக்கடி கேட்பதாக பெங்களூரு அணி வீரர் விராட் கோலி நெகிழ்ச்சி. வைரலாகும் வீடியோ ட்விட்டரை பகிர்ந்து நீ சிங்கம் தான் என ஆமோதித்த சிம்பு. You'll be shocked. நீ சிங்கம் தான். சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான். புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த. ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்குமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? பலம் வாய்ந்த குஜராத் அணியுடன் இன்று பல பரீட்சை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு அச்சடித்த விவகாரத்தில் முன்னாள் விசிக பிரமுகர் 1 மாதத்திற்கு பின் கைது. கர்நாடகாவில் கூட்டாளியுடன் தலைமறைவாக இருந்த செல்வத்தை கைது செய்தது தனிப்படை காவல்துறை. இருட்டுக்கடைக்கு 3ஆவதாக உரிமை கோரும் நிறுவனரின் பேரன். குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற இருவரும் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உணவு தேடி கோயில் வளாகத்திற்குள் தொடர்ந்து அட்டகாசம் செய்யும் யானையால் பதற்றம். மீண்டும் காட்டிற்குள் விரட்ட கும்கி யானை வரவழைப்பு. புதுச்சேரியில் 100 நாள் வேலை திட்டப் பணியை தொடக்கி வைத்த அமைச்சர் நமச்சிவாயம். குறைவான நாட்களே வேலை வழங்குவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் முற்றுகை. பணம் வந்து குறைவா இருக்கு. இருக்கிற பணத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வேலை கொடுத்துருக்கிறோம். எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்கிறோம். அதனால கூடுதலா இப்ப கேட்டு பணம் கேட்டு அனுப்பியிருக்காங்களா, மேல மத்திய அரசாங்கம் அனுப்பியிருக்காங்களா. நான் அடுத்த வாரம் போறேன், டெல்லிக்கு போகும்போது நான் பார்த்துட்டு மேக்சிமம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்க. நாகை மாவட்டம் கீழையூரில் பைக் ஓட்டியின் அலட்சியத்தால் விபத்தில் சிக்கிய கார்.
பைக் மீது மோதாமல் இருக்க சட்டென பிரேக் பிடித்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓர உணவகத்தின் மீது மோதி விபத்து. இனிமேலும் தேர்வெழுத முடியாது, தயவு செய்து வேலை கொடுங்கள் என தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்ணீர். ஒரு தேர்வு எங்களுக்கு வைக்கக்கூடாது அரசாங்கம். 179 அரசாணையை ரத்து பண்ணணும். நாங்கள் தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களால் இனி ஒரு தகுதி தேர்வோ எங்களுக்கு தேர்ச்சியோ எங்களால் பண்ண முடியாது. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஊதியம் வழங்காததை கண்டித்து பணியாளர்கள் போராட்டம். ஒப்பந்தம் முடிந்தும் இன்னும் பணி நீட்டிக்கப்படாததை கண்டித்தும் பல்கலைக்கழக வளாகத்தில் முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் களையூர் பகுதியில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு சொகுசு பேருந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் காத்து கிடந்து அவதியடைந்த பயணிகள். தர்மபுரி அரூர் அருகே பட்டியலின சிறுவனை சாதியின் பெயரை சொல்லி திட்டி கம்பத்தில் கட்டி வைத்து தாக்குதல். பெட்ரோல் நிலைய உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது. திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட செவிலியர். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கணவரை கைது செய்தது காவல்துறை. தேனி அருகே சின்னமனூரில் நடிகர் அஜித்தின் பிறந்தநாள் கொண்டாட்டம். ₹1 பிரியாணி மற்றும் டீ வழங்கிய ரசிகர். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பில் உடன்பாடில்லை, மிக மிக பிற்போக்குத்தனமான நடவடிக்கை என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி விமர்சனம். என்று சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கொள்கை ரீதியாக அறிவித்திருக்கிறார். இதில் புதிய தமிழகம் கட்சிக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே வெள்ளை பூசணிகளை சாலை ஓரம் கொட்டும் விவசாயிகள். நோய் மற்றும் போதிய விலை இல்லாததால் விரக்தி. கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் தடுப்புச் சுவரில் கார் மோதி விபத்து. காவல் அதிகாரி உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழிவு பஞ்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். திருச்சி பதிவுத்துறை டிஐஜி பணி ஓய்வு நாளில் பணியிடை நீக்கம். போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு மேற்கொண்டு அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. திருச்சியில் கூகுள் மேப் உதவியுடன் கோயில்கள் வீடுகளில் கொள்ளை. 12 சவர நகைகளுடன் 2 சிக்கினர். திருப்பதி கோயிலில் தீர்க்க சுமங்கலி பூஜை செய்வதாக 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மோசடி. மதுரையைச் சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை. மும்பையில் வேவ்ஸ் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. OTT தளங்களுக்கு எல்லையற்ற வாய்ப்புகள் இருப்பதாக பேச்சு. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விசாரணைக்கு பாகிஸ்தான் ஒத்துழைக்க வேண்டும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வலியுறுத்தல். அயோத்தி ராமர் கோயிலின் முதல் தளத்தில் கட்டப்படும் ராமர் தர்பார். தங்கக் கதவை பொருத்திய ஊழியர்கள். உலகின் மிகவும் வயதான நபரான இனா கனபரோ லூகாஸ் காலமானார்.
பிரேசிலைச் சேர்ந்த கன்னியாஸ்திரியான இவர் 116 வயதில் இயற்கை எய்தியுள்ளார். இஸ்ரேல் நாட்டில் ஜெருசலம் அருகே கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத் தீ. நெடுஞ்சாலைகளில் கார்களை விட்டுவிட்டு தப்பி ஓடிய மக்கள்.